ஆவேசத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியானதாகவே இருக்காது. இப்படியான தவறான முடிவுகள் அடுத்தடுத்த பிரச்சனைகளில் தான் கொண்டு போய்விடும். கர்நாடகாவில் பாகல்கோட்டு பக்கத்தில் பகவதின்னு ஒரு கிராமம். இங்கே தனியார் பஸ் டிரைவராக இருந்தவர் சங்கனகவுடா பாட்டீல். அன்னைக்கு நைட்டு ஒரு மரத்தடியில் தூங்கியிருக்கார். மறுநாள் காலையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. ஊரில் எல்லார்கிட்டையுமே நல்லா பழகிற அவர் கொல்லப்பட்டதை ஊர்க்காரங்களால் ஏற்றுக்கவே முடியலை. அவரோட ஃபேமிலி அழுது புலம்புனாங்க. அதே நேரத்தில் ஊரை ஒட்டி இருக்கிற பாகல்கோட் நேஷனல் ஹைவேஸில் ஒரு இளைஞர் கையில் அருவாளோட நடமாடிட்டு இருந்தார். இதை ரெண்டையும் கிளப் பண்ணி விசாரிக்க தொடங்கினாங்க போலீஸ். கையில் அருவாளோட தெரிஞ்ச அந்த இளைஞர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். பேரு பிரவீன் காம்ப்ளே. பகவதி கிராமத்தில் இருக்கிற பெரியம்மா வீட்டில் வளர்ந்தவர். அங்கேயே டீ கடை வச்சிருக்காரு. சங்கனகவுடா பாட்டீலோட மகளை ஒரு தலையாக காதலிச்சிருக்காரு பிரவீன் காம்ப்ளே. தன்னை காதலிக்க சொல்லி 4-5 வருஷமா ஃபாலோ பண்ணி கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு அவரை அவாய்ட் பண்ணி காதலை மறுத்ததோட தன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ பிரவீன் காம்ப்ளேவை கூப்பிட்டு பேசின சங்கனகவுடா தன்னோட மகளை ஃபாலோ பண்ணக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருக்காரு. அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனை முடிஞ்சதா நினைச்சா அதுதான் இல்லை. சங்கனகவுடா பாட்டீல் வார்ன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்திருக்காரு பிரவீன். ஆனால் வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறின கதையா சங்கனாவோட மகளுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்திருக்காரு பிரவீன். இதை நேரில் பார்த்த சங்கனகவுடா பாட்டீல் பிரவீனை அடித்து விரட்டியிருக்காரு. தாக்கப்பட்டதால கோவத்தில் இருந்த பிரவீன் சம்பவத்தன்னைக்கு காலையில் தன்னோட டீ கடையை திறக்க போயிருக்காரு. அப்போ கடைக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சப்பழம் இருந்திருக்கு. இதை பார்த்து ஷாக்கான பிரவீன் சங்கனகவுடா தனக்கு செய்வினை வச்சுட்டதா நினைச்சிருக்காரு. ஆவேசமான அவரு இளநீர் வெற்ற அரிவாளை எடுத்துட்டு போய் மரத்தடியில் படுத்திருந்த சங்கனகவுடாவை ஆத்திரம் தண்ணீரை வரைக்கும் வெட்டி கொலை பண்ணியிருக்காரு. அங்க இருந்தவங்களை பார்த்து அரிவாளை நீட்டி வார்ன் பண்ணிட்டு எதையோ சாதிச்சிட்டது போல பாகல்கோட் நேஷனல் ஹைவேஸில் நின்றுருக்காரு. இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சிடுறாங்க. எளிதாக எமோஷன் ஆகிறதுக்கு என்ன காரணம், அதில் இருந்து மீள என்ன வழின்னு மனநல ஆலோசகர்கிட்ட கேட்டோம். ஸோ சில இடத்துல ஏன் அடிக்கிறாங்க, ஏன் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நமக்கு ஒரு மன உளைச்சல் வரும்போதோ இல்லை ஒரு மனக்கவலைகள் வரும்பொழுதோ, இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஃப்ராண்டல் ஏரியா வேலை செய்யும், அந்த இடத்துல வேலை செய்யாது. ஸோ அந்த நேரத்தில் அந்த நபர் சரியாக தூங்காமல் இருந்திருக்கலாம், அல்லது சரியாக சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், அல்லது யார்கிட்டையும் கூட பேசாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு வரக்கூடிய அந்த மன உளைச்சலுக்கான ஒரு விஷயத்தை திரும்ப 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 யோசித்து தன்னை இழந்து சில இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசியோ சில இடத்துல அடித்து கொலை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன் ஷார்ட், நீங்கள் அழகாக கோபம் தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அந்த நபர்கிட்டையோ அந்த சூழ்நிலைக்கிட்டேயோ நீங்கள் கையாண்டினா கூட அந்த கோபம் செட்டில் ஆகிடும், அல்லது மூச்சு பயிற்சி செஞ்சாலும் செட்டில் ஆகிடும். அண்டு உடற்பயிற்சிகள் அல்லது உங்களை நீங்கள் தியான முறையில் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டால் கூட சரியாயிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக நான் சொல்வது, கோபம் உங்களையும் சரி உங்களை சுற்றி இருக்கிறதும் சரி எல்லாருமே எஃபெக்ட் பண்ணும்போது நீங்கள் தனித்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் லாங் டேர்மில் உங்கள் கூட யாருமே வாழ மாட்டாங்க, உங்களை நிறைய பேருக்கு பிடிக்காம போகும். இதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்காது, அல்லது ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது, அல்லது சரியாக படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க முடியாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு காதல் தொல்லை கொடுத்தது, டார்ச்சர் பண்ணது, மாணவியோட தந்தையை கொலை பண்ணது, அரிவாளோட தெரிஞ்சதுன்னு பிரவீன் காம்ப்ளே மேலே கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.